பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 61ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிறார். உங்களை பார்க்கிற, உங்களுடைய சந்ததியை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியர்கள். இவங்க குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இவர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தேவனால் நன்மையை பெற்ற ஜனங்கள், இவர்கள் தேவன் நேசிக்கிற ஜனங்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை பார்க்கிற எல்லாருமே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக தேவன் நம்முடைய குடும்பத்தை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில் உங்கள் பிள்ளைகளை குறித்தோ அல்லது உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து சில கவலைகளோ சில கேள்விகளோ உங்களுக்கு இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற ஜனம். இவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இவங்க குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததின்னு சொல்லி பார்க்கிற ஜனங்கள் எல்லாருமே அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்கும்போது எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற பாதையில் உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை குறித்த சில காரியங்கள், சில ஏக்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், ஐயோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் கதறிக்கொண்டு ஒரு ஏக்கத்தோட ஒரு கலங்கின நிலைமையில் இருப்பீங்கன்னா, தேவன் என்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்கள் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அதை கர்த்தரே அதை பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு சாட்சியை எழும்ப பண்ணுவார். இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இன்றைக்கு நம்ம அறிக்கையிட வேண்டியது என்னென்னா, என்னுடைய பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அநேகரால் சாட்சி பெறப் போகிறார்கள். இன்றைக்கு நம்ம போகிற பாதைகள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கலாம், சில கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னென்னா, உங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்ல போகிறாங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவங்க எல்லாருமே கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், கர்த்தரால் நன்மையை பெற்ற ஜனம். அவர்களோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமான காரியங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். அவங்க எவ்வளவுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளாக இருந்தாலும் அவங்க ஆராதிக்கிற தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு சாட்சியாக வெளிப்படும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம கடந்து போகிற பாதைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வர வேண்டும், என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தான் இருக்கும். அதை தேவன் சாட்சியாக எழும்ப பண்ணுவார். அது எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கட்டும், படிப்பறிவு இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அது இல்லாதவர்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல வேலை இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். இதை ஒவ்வொரு பெற்றோர்களுமே தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டிய ஒன்று. என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் நன்மையை பெற்ற ஜனமாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் கண்டிப்பாக வாழ்ந்திருப்பார்கள். என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அவர்களை ஒரு சாட்சியாய் தேவன் நிறுத்துவார். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிக்கையிட வேண்டியது. என் பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். என் பிள்ளையை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதை பார்க்கிற எல்லாருமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் நன்மையினால் நிரப்ப ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்லும்படிக்கு என் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். கடந்து போகிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும்
நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டிய ஒரு காரியம், என் பிள்ளை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைவுபட போவது கிடையாது, எல்லாவற்றிலும் என் தேவன் வாழ்ந்து சுகித்திருக்க செய்வார், என் பிள்ளைகள், என் சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டிய ஒரு அறிக்கையை இந்த நாளிலே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே எங்களுடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி அநேகரால் சாட்சியிட பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க என் தேவன் கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை தேவன் உடைத்து போடுங்க. சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.